எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். மிக நிச்சயமாய் உலகம் முழுவதும் இந்த நாள் கிறிஸ்துவின் பிறப்பை இந்த இடத்தில் கொண்டாடக்கூடியதா இந்த இடத்தில் இருக்கிறது. ஆனா நான் இந்த நேரம் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியானதை இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன். வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளானது மட்டும்தான் நாம் கொண்டாடுவதை தேவன் இந்த இடத்துல விரும்புகிறாரா? மிக நிச்சயம் இல்லை என்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையானதை தேவனிடத்துல மிக சிறப்பானதாய் ஆசீர்வதித்து வழி நடத்த விரும்புகிறார். தேவனுடைய சர்வ வல்லமையான கரம் சமாதானத்தை, சந்தோஷத்தை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய திட்டத்தை நம் வாழ்க்கை மீது ஒவ்வொரு நாளும் நிஜமாக்க விருப்பமுள்ளதா இந்த இடத்துல இருக்கிறது. ஆனா யாருடைய வாழ்க்கை இந்த புத்தம் புதிய வாழ்க்கையா இந்த இடத்துல மாற்றப்பட முடியும்? மிக நிச்சயம் யார் தேவன் எதிர்த்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையானது கிடையாது. ஆனா யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வசனத்திலே தேவன் எதிர்பார்க்கிறபடியாய் பேசின எல்லா காரியங்களை கேட்டு கீழ்ப்படுகிற ஒருவராய் இந்த இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவராய் இந்த இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு வெறும் ஒரு நாள் இந்த கொண்டாடக்கூடிய கொண்டாட்டத்தின் நிகழ்வாய் அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள் கிறிஸ்து இயேசுவானவர் பிறக்க இந்த விருப்பம் உள்ளவராய் இந்த இருக்கிறார். வியாதியஸ்தர்கள் சுத்தமாக்கப்படும் பொழுதும், அசுத்தங்களால் கட்டப்பட்டவர்கள் விடுதலை இந்த பெறும்பொழுது, பலவிதமான பலகீனங்களை, பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையை தன் வாழ்க்கைக்குள்ளாக பெற்றுக் கொள்கிறவராய் அவர்கள் அனுமதியானது கொடுக்கும் பொழுது தேவன் உதவியானது செய்ய தயாராக இந்த இருக்கிறார். அந்த புது பிறப்பானது அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடக்க தேவன் அனுமதிக்கிறவராய் இந்த இருக்கிறார். மக்களே, தேவன் அதை உங்களுக்கு செய்யும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவன் உங்களுடைய பழையதை இந்த விட்டு விலக்கி புத்தம் புதியதாய் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒருவாய் உங்க வாழ்க்கை வாழ தேவன் இந்த வைக்க விரும்புகிறார். எனவே நீங்க இந்த நேரம் இந்த சாட்சி இந்த பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது எல்லாமே ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படும்படி நீங்க இந்த சாட்சியில் இந்த பார்க்கலாம். எல்லாமே ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட முடியாது. இந்த சாட்சியானதை பாருங்க. பிற்பாடு உங்களோடு நான் பேச வேண்டிய எல்லா காரியங்களையும் தொடர்ந்து இந்த பேசுவேன். பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும், அந்த டையும் போடும்போது, வேறு ஒருவர போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நெனச்சேன். ஏன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்த நான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன். நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளிய வந்துட்டு, என்னுடைய பட்டப்படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போடத் தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்கிருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நினைச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி, ஒருவேளை ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன்.
நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசம் அடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக்கொண்டேன். ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடிப்பழக்கம், என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன். ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன். இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய லங்ஸ்லயும், இவருடைய இரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிறுக்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்த உடனே இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் என்ன பார்த்து, எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தார். நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா, நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு, இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு. அப்டின்னா, நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே நான் ஆலயத்துக்கு செல்ல போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்து கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. "என்ன பாரு, என்ன பாரு. உன்னால எழுந்துக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிட போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழ்வ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறார். நீ இத நம்புறியா?" நான் இத நம்புறேன். நீ தேவனுடைய மகத்துவத்த பாப்ப உன்னுடைய வாழ்க்கையில. என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா,
நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார். நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு வெறும் கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. சரியார்ந்த மக்களே, நீ இந்த சாட்சி இந்த இடத்துல கவனமா கவனிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க இந்த நபருடைய வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? மிக நிச்சயம் நான் நம்புறேன். இந்த நபர் என்ன செய்தாரோ அதே செயலானதுதான். தேவனோடு ஒரு நாள் நெருக்கத்தில் இந்த இடத்துல இருந்தார். போலியான வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதைப் போல எல்லோருக்கும் முன்பான வாழ்க்கை. ஆனா உண்மையை அவர் தேவனுடைய கூட வாழ்க்கையில வாழல. நான் சொல்றது சரியா? இவர் தேவனோடு தன் வாழ்க்கை இந்த இடத்துல வாழல. வெளிவேஷக்காரராய் இந்த இடத்துல இருந்தால் தேவன் அவர் வார்த்தையில தெளிவாய் சொல்கிறார். வெளிவேஷக்காரரை அவர் வெறுக்கிறார். என தேவன் வெளிவேஷமாய் நாம் சந்தோஷமாய் இருப்பது இந்த இடத்துல விரும்பல. நம்முடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் தேவனுடைய மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதைதான் தேவன் விரும்புறார். ஆனா இந்த நபர் எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய வாழ்க்கை சிறந்ததா இருக்கிறது போல காமிச்சார். ஆனா இவருக்கே தெரியும் அந்த வாழ்க்கை சிறந்ததா இல்ல. இந்த நபருடைய வாழ்க்கை போல நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய கணவருக்கு முன்னாடி, உங்களுடைய மனைவிக்கு முன்னாடி, உங்களுடைய குடும்பத்தாருக்கு முன்னாடி, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வியாபாரங்களிலே நீங்க எல்லாமே அருமையா இருக்கிறத போல காமிச்சுக்கிறீங்க. நீங்க எல்லாமே இந்த இடத்துல ஓகே அப்படின்றது போல எல்லாருக்கும் காமிக்கிறீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க? மன அழுத்தம் நிறைந்தவராய், பயம் நிறைந்தவராய், அடுத்த நாள குறித்து இந்த இடத்துல கவலைப்படுகிறவராய், உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நேரம் சரியா உங்ககிட்ட நான் இந்த இடத்துல பேசுறேன். இந்த நேரம் கூட ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையானால், ஒரு ஜெபம் உங்களுக்கு தேவையானா, இந்த நபர் சாட்சியில இந்த இடத்துல பார்த்தது போல மருத்துவமனையிலிருந்து அவர் இந்த இடத்துல உதவியானதை இந்த இடத்துல கேட்டார். தேவன் உதவியான செய்தார். அவர் இந்த இடத்துல என்ன வார்த்தையானது இந்த இடத்துல கேட்டாரோ செய்யும்படி அதை செய்தார். இந்த நாள் இந்த நபர் சாட்சியா இருப்பது தற்செயலாக நடந்தது கிடையாது. இவர் கீழ்ப்படிந்ததனாலே, இதுதான் வார்த்தை, கீழ்ப்படிந்த காரணத்தினாலே தெய்வம் உங்களிடத்திலும் இதே கீழ்ப்படிதல் இடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் தேவன் இதே விசுவாசமான விதத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்வீர்களானால் தேவன் அவர் தன் பகுதியை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார் மக்களே. ஏன்னா உங்க வாழ்க்கை மாற்றுவது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா இந்த இடத்துல வைப்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த நபருக்கு நடந்ததா இல்லைங்களா? இந்த நபருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதிலிருந்து தேவனுடைய முழுமையான மாற்றத்தை பெற்றவராய், இன்று பரிசுத்தாவியை பெற்று தேவனால் ரட்சிக்கப்பட்டவராய். யோசிச்சு பாருங்க. அழிக்கப்பட்ட வாழ்க்கை, வெளிவேஷமான வாழ்க்கை, இந்த இடத்துல புற்றுநோய், இந்த இடத்துல ஏறக்குறைய இறந்து போகக்கூடிய தருணம் மருத்துவராக சொன்னது. நீங்க கடைசி ஸ்டேஜ்ல இருக்கீங்க.
ஆனா தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட பொழுது மனுஷனுடைய வார்த்தை பொய்யானது, தேவனுடைய வார்த்தை நிஜமானது. இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய மிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் மட்டும் நாம் தேவனுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக அல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விசுவாசிக்கிற மக்களுக்குள்ளாக புதியதாய் நடக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த நபருடைய சாட்சியிலே தேவன் பிறந்தது போல இங்கு நான் உங்களோட சேர்ந்து இன்னொரு ஜெபத்தை இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, அவருடைய பலனிலே அவருடைய ஆவியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும்படி, தேவனுடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில் நிஜமாக்குவது எவ்வளவு நிஜம் என்பதை புரிந்து கொள்ள இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க விரும்புறேன். ஏன்னா இந்த இளம் பெண்ணுடைய சாட்சி அழிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமானது வாழ்க்கையா திரும்பியது. நீங்க இந்த சாட்சியை பாருங்க, பிற்பாடு இணைந்திருக்கலாம். தேவனுடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் நிஜமாகும்படி ஒன்றிணைந்தவராய் நாம் ஜெபிக்கும்படி சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் பசங்களால் சூழப்பட்டு பாலியல் துன்புறுத்தலை சந்தித்தேன். அந்த துன்புறுத்தலுக்கு பிறகு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்? நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டேன், நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? நான் இந்த துன்புறுத்தலை சந்திச்சதுனால நான் கேள்வி கேட்டேன், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆண்களாக இருக்கும்பொழுது நான் ஏன் ஆணா இல்லை? நான் ஏன் பையனா இல்லை? என் பெற்றோரோட திருமணத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து எனக்குள்ளே நான் ஒரு சோகத்தை உருவாக்கிக்கிட்டேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் வெளியே போக ஆரம்பித்தேன். நான் பார்ட்டிக்கு போவேன், பார்ட்டி மேலே பார்ட்டி, நிறைய குடிப்பேன். அநேக ஆண்களோட நான் இரவில் தங்க ஆரம்பித்தேன். இரவு தங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய விஷயத்த நான் செஞ்சேன். எல்லா இரவும் நான் வெளியே செலவு செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் அழுதுகிட்டே போவேன். நான் கேட்பேன், இது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரே வழியா? என்னால் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதான்னு. பார்ட்டி மேலே பார்ட்டி, குடிக்கிறது, நைட்டில் தங்குறது. 19 வயசில் நான் கர்ப்பம் தரித்தேன். என் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. இனியும் அவங்கள மாதிரி என்னால் வெளியே போக முடியாதுன்னு. என் குழந்தையோட அப்பா இது அவரோட குழந்தை இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கடைசியாக நானும் என் மகனும் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா உதவி செஞ்சாங்க. எனக்கு இருந்த தற்கொலை எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் செத்துடணும்னு நினச்சேன். ஆனால் ஏதாச்சும் செய்ய எனக்கு தைரியம் இல்லை. அது வெறும் என்னுடைய யோசனையாக மட்டும் இருந்தது. என்னுடைய பையனை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே இருக்க பிரச்சனையை பார்க்கும்போது வைட்னமில் இருக்க எங்கள் அம்மாவுடைய நண்பர் ஒருத்தவங்க எங்கள் அம்மா கூட சேர்ந்து என்னை ஆலயத்துக்கு போகும்படியாக சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாவும் ஆலயத்துக்கு போனோம். முதலாவது அங்கே இருந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நான் கற்றுக்கிட்டேன் சில விஷயத்தை எப்படி செய்யணும்னு. நான் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். தொடர்ச்சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நான் பார்த்தேன் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. ஆனால் முழுசாக கிடையாது. ஏன்னா நான் இன்னும் என்னோடய பாவத்திலேருந்து மனம் திரும்பாததுனால. ஆலயத்துக்கு வெளியே நான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். முன்ன மாதிரி விஷயமா இல்லைனாலும் கூட நான் அவங்களோட பேசுறது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, உலக ரீதியான காரியத்துக்கு நான் போயிடணுன்ற எண்ணமானது எனக்குள்ளே இருந்தது. உண்மையாக அது எனக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. எனக்குள்ளே மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரு நாள் நான் ரூமில் இருக்கும்போது நான் பார்த்தேன், எப்படி என் வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் இருக்குது. அதற்கு பிறகு நான் ஜெபித்தேன். அந்த ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், தேவனே, ஏதோ ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் சரியாக நடக்காமல் இருக்குது. இப்போலேருந்து என் வாழ்க்கையில் எதை நீங்கள் செய்தீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன். முன்னாடி நான் உங்களை எதிர்த்து நின்னேன். ஆனால் இன்னைக்கு உங்களை நான் ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தேவனிடத்தில் கொடுத்த முதல் விஷயம் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா என்னுடைய எண்ணத்தில் நிறைய சந்தேகம், அழுக்கான எண்ணம் இருந்துச்சு. அந்த நேரம் நான் பாஸ்டர்கிட்ட கூட பேசினேன். அவர் எனக்கு ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அந்த வார்த்தையை குறித்து நான் எதிர்ப்படைஞ்சேன். திரும்பவும் ஞானஸ்நானமா? மீண்டும் நான் பின்னாடி போகணுமா? இது எனக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. எனக்கு தெரியும், இதுதான் பெரிய காரியத்துக்கான துவக்கமாக இருந்துச்சு. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க போனேன். தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு நான் சொன்னேன், இதுதான் என்னோடய வாழ்க்கையில் புதிய துவக்கம். அந்த நேரம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை நடந்தது. அந்த புதன்கிழமை நான் ஆலயத்துக்கு போனேன். பரிசுத்தாவி தேடினேன். எனக்கு தெரியும் அந்த நேரம் நான் பரிசுத்தாவி பெறலைன்னு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா தேவன் என்கிட்ட சொன்னார், நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன், சரியான வழியில் நடக்கிறேன்னு. அந்த நேரம் நான் ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சகோதரர் இறந்துட்டாருன்னு. நான் தேவனிடத்தில் கூட கேட்டேன், ஏன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறீங்க? நான் உங்களோட ஆவியை தேடிட்டுருக்கேன். நீ என்கிட்ட பலன் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் தொடர்ந்து பரிசுத்தாவி தேடணும்னு. ஏன்னா
நானும் இறப்பேன். ஆனா பரிசுத்த ஆவிய பெற்று அவரோட ஆவியோடு நான் இருப்பேன். அதனால நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவிய தேட ஆரம்பிச்சேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் எந்த ஜெபமும் செய்யல. ஏன்னா, அந்த முழு வாரமும் நான் தேவனிடத்துல ஜெபித்தேன். என்னுடைய எல்லாமே நான் அவரிடத்துல குடுத்தேன். நான் வெறுமையா இருக்கேன். எனக்குள்ள இருக்க யோசனை எல்லாமே வெறுமையா இருக்கு. எல்லா வெறுப்பு, எல்லா உலக ரீதியான ஆசை எல்லாத்தையுமே நான் தேவனிடத்துல குடுத்துட்டேன். இனியும் நான் தேவனிடத்துல சொல்ல எதுவுமே இல்ல. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆலயத்துக்கு வந்தேன். அப்ப பாஸ்டர் வந்து ஆரோக்கியத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தாரு. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, குணமாக்குதல பெறுங்கன்னு. அந்த நேரம் நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காருன்னு. ஒரு பலன் எனக்கு இருந்தது. பலமுறை நான் சாட்சிகள பார்க்கும்போது, நான் வந்து பார்த்துருக்கேன். பல பேர் ஒரு பலத்த பெற்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். "என்ன பலன் இது? இது சரீரபூர்வமான பலனா?" அப்படின்னு கேட்பேன். இது எனக்கு புரியாது. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு பரிசுத்த ஆவி இருக்குன்னு. ஆனா, அதுல இருக்க பலன் பத்தி எனக்கு புரியாது. என்னால புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த பலன்னா என்னன்னு. ஏன்னா, பல பிரச்சனை வரலாம், சூழ்நிலை வரலாம். ஆனா, எனக்கு அந்த ஒரு உறுதி இருக்கு. என்னுடைய எண்ணம் முழுவதும் தேவனால நிரப்பப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு எனக்கு பலன் இருக்கு. பிசாசுடைய வார்த்தையை எதிர்த்து போராட எந்த பிரச்சனை வந்தாலும் என் ஆலயத்துல கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உண்மையா மனம் திரும்பியிருக்கேன். நான் பீடத்துக்கு போகும்போது தேவன் என்கிட்ட பேசினாரு. அவரை எனக்கு காண்பித்தாரு. எனக்குள்ள நான் யாரு? நான் உண்மையா அவர்கிட்ட எனக்கு குடுத்தேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தவறான சிந்தனைகள் எல்லாத்துல இருந்துமே நான் உண்மையா மனம் திரும்பினேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் தேவனோடு உள்ள உறவு நிலையானதா இருக்கு. நான் டேனியல், மியாமி என்னுடைய தோழி. நான் சாட்சி குடுக்குறதுக்காக வந்திருக்கேன். அவங்க உண்மையாவே மாறியிருக்காங்க. அவங்களுக்குள்ளாக மாற்றங்கள பார்க்குறேன். நான் உண்மையாவே பார்க்குறேன். அவங்களுடைய பையனோட கூட எப்படி இருக்காங்க, மத்த பசங்களோட கூட எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். மத்த ஜனங்க மத்தியில இருந்து அவங்க எப்படி சிறந்த விதத்துல இருக்காங்க நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பொறுமையா எல்லா காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆத்துமா மீது வாஞ்சையோட எல்லா காரியங்கள் செய்றாங்க. இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் நெருங்கிய நண்பர்களா இருக்கோம். எங்க அம்மா ஆலயத்துல துணையாளரா இருக்காங்க. ஆத்துமாக்கள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு மன அழுத்தம் கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள உண்மை இருக்கு. நான் உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்குள்ள. நான் இனியும் நடிக்கல. நான் தேவன பத்தி பேச முடியும். ஏன்னா, இன்னைக்கு உண்மையா தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம் எனக்கு தெரிஞ்சதுனால, நான் வேற ஒருத்தவங்களுடைய வீட்ல இருந்தேன். வேற ஒருத்தவங்களைய சார்ந்து. ஆனா, இன்னைக்கு எனக்கு சொந்த வீடானது இருக்கு. நானும் என் மகனும் எல்லா நாளுமே வித்தியாசமானத தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என் மகன் யூடிஎஃப்ல ஒரு பகுதியா இருக்கான். ஊழியத்துக்கு கூட போறான். என் வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேனோ, அந்த வாழ்க்கைய இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா, இன்னைக்கு உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மக்களே, தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புறாரு இப்ப நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இந்த சத்தத்திற்கு இந்த இடத்துல கவனமாய் செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய விருப்பங்களுக்கு நீங்க இந்த இடத்தில் கவனமாய் விட்டல் அனுமதி கொடுத்தா உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற தயாரா இருக்கார். எனவே தீர்மானம் உங்களுடையது. நான் என்னுடைய பகுதியை செய்ய தயாரா இருக்கேன். தேவன் அவர் தன் பகுதியை செய்ய தயாரா இருக்கார். நீங்க உங்க பகுதியை செய்ய தயாரா இருக்குங்களா? நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுக்க தயாரா இருக்குங்களா? அவருடைய சித்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாத இந்த நிஜமாக்கப்படுவதற்காக தேவன் உங்களுடைய அனுமதியை கோருகிறார். எனவே இந்த நேரம் அனுமதியுங்கள். தேவனோடு நீங்கள் பலப்படுத்த முடியாது இந்த ஜெபத்திலே இணையலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவர், இதோ இந்த நேரம் விசுவாசத்தில் இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய தீர்மானத்தை எடுக்க முதற்படியானதை எடுத்து வைக்கிறார்களோ, தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நேரம் எடுத்துக் கொள்வதில்லை இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு. நீர் நேரம் எடுத்துக் கொள்வதில்லை உம்முடைய வல்லமையான கரத்தை ஒரு நபருடைய வாழ்க்கை வெளிப்படுத்த. ஆனால் நாங்கள் தான் இந்த நேரம் எடுத்துக் கொள்கிறோம் உமக்கு கவனம் செலுத்த, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய வழிகளை பின்பற்ற. ஆனால் இந்த நேரம் இந்த சாட்சிகளில் இவர்கள் பார்த்ததை போல என் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, மரணத்தின் படுக்கையில் இருந்தவர் ஏறக்குறைய இந்த மரித்து போவார் என்று இந்த செய்தியை கேட்டவர் உம்முடைய வார்த்தையானது இந்த நம்பிய பொழுதும்
உம்முடைய மனுஷனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உம்முடையதாய் உம்முடைய அதிகாரத்தினால் புறப்பட்டது என்பதை இவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த வார்த்தையை என் தேவனை இவர் கீழ்ப்படுதல் நிமித்தத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆம், அதனுடைய பலன்தான் இன்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சி. இவருடைய வாழ்க்கை வெறும் நீர் குணப்படுத்தவில்லை, வெறும் மேலோட்டமான ஆசீர்வாதங்களை மட்டும் இந்த கொடுக்கவில்லை. தேவனை எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நபருடைய வாழ்க்கையை முழுமையாக நீர் இந்த மாற்றினீர். அந்த முழுமை இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்ததாய் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய் இவரை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதே போல தேவனை யாரெல்லாம் இந்த நேரம் விசுவாசத்தில் இணைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த நேரம் வெளிவேஷ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும் தீர்மானத்தை எடுப்பார்களானால் இனியும் அது வெளிவேஷமான வாழ்க்கையா இல்லை, அதுதான் உள்ளும் புறமும் இரு பக்கங்களிலும் தேவனை உம்முடைய சமாதானத்திலே சந்தோஷத்திலே பலனிலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் இந்த மக்கள் மீது உம்முடைய மகிமையின் சாட்சியா இருக்க ஆசீர்வதிக்கிறேன். இவர் வாழ்க்கையானதை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்கிறாக, வழி நடத்துகிறாக. உம்முடைய பலனை வல்லமையும் உம்முடைய பாதுகாப்பையும் இவர் மீது இந்த அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்முடைய பிறப்பு வெறும் ஒரு நாள் இந்த கொண்டாடுவதை கொண்டாட்டமாய் அல்ல, முழுமையாய் வாழ்க்கை முழுவதும் அதை இவர் அனுபவிக்கட்டும். இயேசுவின் பெயரால் ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். அவர் வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படட்டும். எல்லாமே ஒரு நாள் இந்த முடிந்து போகும். தேவன் உங்களுக்கு இதை உணர்த்தட்டும். சென்று பாருங்கள் மக்களே. ஏய், என்னை நல்லா பாருங்க, என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில. எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது. என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசா இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளோ நாட்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்த நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன், எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா. ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்துமா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்துமாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்.